தொடர்வது விரிவான உள்நாட்டு செய்திகள். பீஜிங் வெளிநாட்டு மொழி பல்கலைக்கழகம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு முனைவர் பட்டம் அளிக்க உள்ளது என ஜனாதிபதியின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் குறித்த பல்கலைக்கழகம் ஜனாதிபதியை இலங்கை கல்வி நிலையத்தின் தலைவராக நியமித்துள்ளது எனவும் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. நாட்டின் பல பாகங்களில் பேசப்படும் மர்ம மனிதர்கள் ராணுவத்திலிருந்து தப்பி வந்தவர்கள் அல்லது ராணுவத்துடன் தொடர்பு உடையவர்கள் என்பது வெறும் கட்டுக்கதைகளே தவிர அதில் எவ்வித உண்மையும் இல்லை என்று பாதுகாப்பு தொடர்பான ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் லக்ஷ்மன் குழுக்கல்ல தெரிவித்துள்ளார். குறித்த மர்ம மனிதர்கள் தொடர்பாக விசாரணைகளை நடத்த போலீஸ் மா அதிபர் தயார் நிலையில் இருப்பதாகவும் இந்த விடயமாக பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இது ஒரு திட்டமிட்ட பிரச்சாரமே தவிர உண்மையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்திலோ அல்லது ஏனைய பதவிகளிலோ டிசம்பர் வரை எதுவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா தெரிவித்துள்ளார். மேலும் கட்சியின் தலைமைத்துவ பிணக்கு குறித்து நேற்றைய தினம் கட்சியின் முன்னணி உறுப்பினர்களிடையே பேச்சுவார்த்தை நடந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கட்சியில் தலைமைத்துவ மாற்றம் என்பது கட்சியின் யாப்புக்கு அமைய மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்றும் தற்போது அனைவரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து ஒருமித்து செயற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி 10ஆம் ஆண்டில் 17% மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை காணப்பட்டதனால் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக 250 மில்லியன் ரூபாவினை ஒதுக்க உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. 7779 பாடசாலைகளில் கல்வி கற்கும் 10,88,892 மாணவர்களுக்கு இவ்வாறு உணவு வழங்கப்பட உள்ளதாக பிரதி கல்வி அமைச்சர் விஜிதமணி சொய்சா பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிராக செயற்பட்டு வந்த அனைத்து நாடுகளும் தற்போது வீழ்ச்சி கண்டு வருவதாக பொதுசன உறவுகள் மற்றும் பொதுசன விவகார அமைச்சர் மர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கிரிபத் கொடையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் மாதங்களில் குறித்த நாடுகளின் நிலை குறித்து என்ன நடக்கின்றது என்று உலகமே காணும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தலில் தோல்வியுற்ற மக்கள் விடுதலை முன்னணியினரே கிரீஸ் பூதமாக மாறி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ் சோனக தெருவில் ஜனாதிபதி செயலகத்தின் அங்கீகாரத்துடன் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதற்கு கலாச்சாரத்துக்கும் அபிவிருத்திக்குமான முஸ்லிம் அமைப்புக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி இமில்டா சுகுமார் தெரிவித்துள்ளார். 10 நிரந்தர வீடுகள், 10 சேதமடைந்த வீடுகள் திருத்தம், 20 கிணறுகள் திருத்தம் மற்றும் 28 பயனாளிகளுக்கு சுயதொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தல் ஆகிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் பிரதேச செயலர் பிரிவில் மீள்குடியேறிய 167 முஸ்லிம் குடும்பங்களுக்கு இந்திய வீடமைப்பு திட்டத்தின் வீடமைப்பு உதவிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் நியாப் நிதி திட்டத்தின் கீழ் 15 குடும்பங்களும், UNDP நிறுவனத்தினால் 3 குடும்பங்களுக்கும், ஹியூடெக் நிறுவனத்தினால் 1 குடும்பத்துக்கும் வீட்டு திட்டங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த 4ஆம் தேதி வரை யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் பிரிவில் 1931 குடும்பங்களைச் சேர்ந்த 7944 பேரும், சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் 354 பேரும், வேலனை பிரதேச செயலாளர் பிரிவில் 9 குடும்பங்களைச் சேர்ந்த 48 பேரும் மீள குடியேறியுள்ளனர். வீட்டு திட்டங்கள் தற்போது கிடைக்காத முஸ்லிம் மக்களும் படிப்படியாக அவை பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் யாழ் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். இருபத்தி உள்ளூராட்சி மன்றங்கள் விசேட உத்தியோகத்தர்களினால் நிர்வகிக்கப்படும் என உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிகாஸ் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கு புதிய தலைவர்கள் தெரிவு செய்யப்படும் வரை அவைகளுக்கான அதிகாரங்கள் விசேட உத்தியோகத்தர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறவுள்ள 17 மாநகர சபைகள், 5 நகர சபைகள் மற்றும் பிரதேச சபை ஒன்று ஆகியவற்றின் பதவிக்காலம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுடன் முடிவடைந்துள்ளது. இதற்கான விசேட வர்த்தகமான அறிவித்தல் ஜனாதிபதியினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அவர்களின் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குறித்த சபைகளுக்கு வர்த்தகமான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது.
மீதமுள்ள 23 உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பில் எதிர்வரும் 15ஆம் தேதி தேர்தல் ஆணையாளர் நாயகத்துக்கும் உதவி தேர்தல் ஆணையாளருக்கும் இடையில் தேர்தல் செயலகத்தில் சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. இந்த சந்திப்பின் போது வேட்புமனுக்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதுடன் தேர்தலை எவ்வாறு சிறப்புற நடத்துவது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கு விளக்கம் அளிப்பார் என மேலதிக தேர்தல் ஆணையாளர் நாயகம் WB சுமனசிறி தெரிவித்துள்ளார். தேர்தல் வேட்புமனுக்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி 25ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரிய மொழி பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்களுக்கு தட்டுப்பாடு இல்லை எனவும் போதிய அளவு கைவசம் இருப்பதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் நலன்புரி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனால் எவரும் பதட்டமடைய தேவையில்லை என அமைச்சின் செயலாளர் கர்னல் நிசங்க விஜயரட்ன தெரிவித்துள்ளார். கொரியாவில் வேலைவாய்ப்புக்கான மொழி பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்கள் பெறுவதற்கு பெரும் எண்ணிக்கையிலானோர் ஒரே நேரத்தில் முன்வந்ததால் கலவரம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டியே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 29 நிலையங்களினூடாக அவை விநியோகிக்கப்படும். 11ஆம் தேதி வரை இவ்விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எவரும் பதட்டமடைய தேவையில்லை என அவர் தெரிவித்தார். சிறிய இடைவெளியை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்.